திருமந்திர தேனருவியிலே நாம் நுழைந்தால் எண்ணற்ற சிந்தனைகள், செய்திகள், வரலாற்று செய்திகள், அறிவியல் செய்திகள், உளவியல் செய்திகள். இதில் சிவபெருமான் பிரளய காலத்திலே உலகை அழிக்கின்ற செய்தியை பிரளயம் என்ற தலைப்பிலே சொன்னார் 2ஆம் தந்திரத்திலே. அடுத்த தலைப்பு 7வது தலைப்பு எலும்பும் கபாலமும் என்று ஒரு தலைப்பு. இது என்ன இப்படி இருக்கிறது என்று நினைத்தால், சிவபெருமான் எல்லாவற்றையும் ருத்ரனாகி அழிக்கின்றார். உலகை படைக்கின்ற பொழுது பிரம்மாவாக இருக்கின்றார், காக்கின்ற பொழுது திருமாலாக இருக்கின்றார், அழிக்கின்ற பொழுது ருத்ரனாக மாறிவிடுகின்றார். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானவர் ஆதி, எலும்பும் கபாலமும் ஏந்திலன்னாகில் எலும்பும் கபாலமும் இற்று மன்னாமே. அதாவது 5 தலை இருந்தது. யாருக்கு? பிரம்மாவுக்கு. சிவனுக்குத்தான் 5 முகம் உண்டு. பிரம்மாவும் என்ன நினைச்சார்? உங்களுக்கு 5 எனக்கு 5, எனவே நீங்கள் பெருங்கடவுள்னு எப்படி சொல்கிறது? பிரம்மாவாகிய நானும் பெருங்கடவுள்னு சொன்னேன். சிவபெருமான் என்ன பண்ணாராம்? ஒரு தலையை கிள்ளிட்டாராம். இது எங்கே கிள்ளினார்னா, கண்டியூர்னு ஒரு ஊர் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்குது. அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று. ஒரு தலையை கிள்ளின உடனே அவருடைய கையிலே ஒட்டி கொண்டதாம் பிரம்ம கபாலம். அப்பொழுதுதான் சொன்னார்களாம், நீங்கள் இறந்துண்டு வாழ்ந்தால்தான் உங்கள் கையில் ஒட்டி கொண்ட அந்த கபாலம் உங்கள் கையை விட்டு போகும்னு சொன்ன உடனே கண்டியூரில் கிள்ளிய அந்த கபாலத்தை கையில் வைத்து கொண்டு சிவபெருமான் இறந்து வீடுதோறும் இறந்து அன்னபூரணி வந்து சோறு போடுகின்றாள். அந்த ஈஸ்வரனுக்குத்தான் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரன் என்று பெயர். கபாலம் என்றால் எலும்பு மண்டையோடு. அதை கையிலே வைத்து கொண்டிருக்கின்றார் கபாலி. அந்த கபாலீஸ்வரனாக இருக்கின்றார். ஒவ்வொரு யுகம் அழிகின்ற பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய அந்த எலும்புகளையெல்லாம் எடுத்து போட்டுக்கொண்டு கையிலே கபாலத்தை வைத்து கொண்டு, மனிதனே இந்த உலகம் நிலையற்றது என்பதை தெரிந்து கொண்டு நிலையான ஞானத்தை, யோகத்தை நீ கற்றுக்கொள் என்று சொன்னார். எனவே அந்த கபால ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய இறைவன், அந்த இறைவனை பார்க்க வேண்டும் என்று யார் யார் முயற்சி செய்தார்களோ யோகத்தால் கண்டார்கள். ஆனால் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? பிரம்மா சொன்னார், நான் தாயா இந்த உலகத்தை படைக்கிறேன்னார். மகாவிஷ்ணு சொன்னார், நான் தாயா காப்பாற்றுறேன். நீ படைக்கவில்லை என்றால், இவர் காப்பாற்றவில்லை என்றால் சிவன் எப்படி அழிப்பார் என்று சிவன் மேலே இவர்கள் 2 பேருக்கும் ஒரு அழுக்காறு வந்தது. அடி முடி தேடினார்கள். அப்பொழுது என்ன ஆயிற்று? ஒரு அன்னப்பறவையினுடைய வடிவம் எடுத்துக்கொண்டு பிரம்மா மேலே போய் சிவனுடைய முடியை தேடினார். ஒரு பன்றியினுடைய வடிவம் எடுத்துக்கொண்டு பூமிக்குள்ளே போய் அடியை தாடினார் திருமால். 2 பேரும் கண்டறிந்தார்களா என்றால், மால் அறியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். மாணிக்க வாசகர் எழுதினார், மால் அறியா நான்முகனும் காணா மலை என்றால் அண்ணாமலை. ஏனென்றால் கார்த்திகை தீபம் அண்ணாமலையில் நெருப்பு பிழம்பாக ஜோதியாக நிற்கிறார், அருட்பெரும் ஜோதியாக நிற்கிறார். திருவண்ணாமலையில் நெருப்புக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஒரு நெருப்பு அப்படி ஏற்றுகிறீர்கள் என்றால் அது எங்கேயாவது ஆரம்ப முடிவு சொல்ல முடியுமா? இல்லை. அப்படி முடியையும் அடியையும் காண முடியாமல் திருமால் ஒத்துக்கொண்டார், உங்களுடைய திருவடியை என்னால் காண முடியலை. ஆனால் பிரம்மா ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் தான் பொய் சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். இப்போ கூட என்னிடம் சில பேர் கேட்பது உண்டு, ஐயா இவன் ரொம்ப பொய் சொல்கிறான்னு சொன்ன உடனே அவனை பார்த்து சொல்லுவேன், பொய் சொல்கிறான்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லைப்பா. ஏன்னா நம்மை படைத்த பிரம்மாவே பொய் சொன்னார். பிரம்மா படைத்தவர்கள் தானே நாம். அப்படி பார்க்கும்போது பிரம்மாவை விட நம்ம கொஞ்சமாக தான் சொல்லுகிறோம். அப்படி பிரம்மா பொய் சொன்னதால் தான், ஒரு தாழம்பூவை சாட்சியாக்கி பொய் சொன்னதால் தான் பிரம்மாவுக்கு கோயில்களே இல்லை. பார்த்தீர்கள் என்றால் திருமால் மகாவிஷ்ணுவுக்கு நிறைய கோயில்கள் இருக்கும், சிவனுக்கு நிறைய கோயில்கள் இருக்கும், பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. காரணம், பொய் சொன்னார். இறைவனுடைய முடியை காணாமலே பார்த்ததாக பொய் சொல்லிவிட்டார். எனவேதான் அவருக்கு கோயில்கள் இல்லை. இதைத்தான் அழகாக திருமந்திரம் சொல்லுகிறது. பிரம்மனும் மாலும் பிரான் நானே என்ன பிரமன் மால் தங்கள் பேதமையாலே. பிரம்மன்
அனலாய் பறந்து முன்னிற்க அரண் அடி தேடி அரற்றுகின்றாரே. எனவே சிவபெருமானுக்கு தானுன்னு பேர். அந்த தானுவை மால் அயன் தேடினார்கள். எனவே தான் சுசீந்திரத்தில் உள்ள இறைவனுக்கு பெயர் தானுமாலயன் என்று பெயர். தானு என்றால் சிவன், மால் என்றால் திருமால், அயன் என்றால் பிரம்மா. இந்த 3 பேரும் ஒரே சக்தி தான், அதில் வேறுபாடு கிடையாது. கடவுள்கள் நம்முடைய வசதிக்காக பல உருவங்களை கொண்டு வருகிறார்கள் என்று மிக அழகாக அடி முடி தேடல் என்று சொல்லுகின்றார் அருமையான திருமந்திர பாடலிலே.